ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு குழம்பு வைக்கிறதுக்காக மாடி தோட்டத்தில் பறிக்க வந்திருக்கோங்க. காய் என்ன காய் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக கெஸ் பண்ண முடியாது. இந்த மழை காலத்துக்கு ஏற்ற ஒரு குழம்பு தான் வைக்க போகிறோம். நல்ல காரசாரமாக சூப்பராக வைக்க போகிறோங்க. அடிக்கடி மழை காலத்தில் செஞ்சு சாப்பிட வேண்டிய ஒரு குழம்பு அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, ரொம்ப பில்டப்லாம் கொடுக்குறேன்ல. இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க நான் என்ன பறிக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். இது தாங்க, என்னன்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? தூதுவளை காய். காய் இவ்வளோ கிடக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் நம்ம இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். தூதுவளையை இலைகளை நீங்கள் கஷாயம் போட்டு குடிச்சிருப்பீங்க. தூதுவளை இலையில் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா தூதுவளையை ரசம் வச்சுருக்கோம், தூதுவளையில் சட்னி வச்சுருக்கோம், தூதுவளையில் துவையல் அரைச்சிருக்கோம், அது மாதிரி தூதுவளையில் புளிக்குழம்பு வச்சுருக்கோம். இதெல்லாமே இலைகளில் தான் நீங்கள் செஞ்சு பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம இந்த காயை பறித்து எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? சரசரமாக எவ்வளோ இருக்குது. இந்த காய்கள் எல்லாம் பறித்து இலைகளையும் போட்டு பூக்களும் கொஞ்சம் பறிக்க போகிறோம். பூக்களையும் பறித்து எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரு புளிக்குழம்பு வைக்க போகிறோம். சும்மா தொட்டுக்கிறதுக்கே எதுவுமே இல்லாமல் அழகாக செம்ம டேஸ்ட்டாக ஊறுகா மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதை தான் இப்போ நான் செய்கிறதுக்காக இதை பறிக்க வந்திருக்கேன். கண்டிப்பாக என்னால் ஒரு கைட்டு நான் இப்படி கட் பண்ணி விட்டேன்னா தரையில் விழும். ஏன்னா இது தரை தோட்டத்துலேருந்து மாடிக்கு வந்திருக்காங்க. ஸோ பறிச்சுட்டு எவ்வளோ சம அளவுக்கு காய்கள், பூக்கள், கீரைகள் பறிச்சிருக்கேன். பூக்கள் கொஞ்சம் கீழே தரை தோட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால ஸோ கீழே போயும் கொஞ்சம் கீரையும் காய்களும் பூக்களும் பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே கிளம்பிட்டேங்க. வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி நம்ம கிச்சனில் போய் பார்க்கலாம். ஓகேங்களா? எல்லாத்தையும் வாஷ் பண்ணியாச்சு. இந்த காயை மட்டும் இந்த மாதிரி தட்டி வச்சுக்கிட்டேன். நான் இலைகளை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கோம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம், ஒரு கை நிறைய பூண்டு எடுத்து பூண்டை 1-2 தட்டி வச்சுருக்கேன். போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா போட்டுக்கலாம். எல்லாம் கொஞ்சம் நல்லா வதக்கிக்குவோம். இந்த காயை தட்டி போடுறதுனால நமக்கு வாயில் வர்றது தெரியாது. அதனால நான் தட்டி போடுறேன். முழுசாக போட்டால் அந்த கசப்பு தெரியும்ல, பிள்ளைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்கங்கிறதுனால இந்த மாதிரி நான் போடுறேன். கொஞ்சம் இது லைட்டாக கசப்பாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். இதோட நம்ம இந்த மாதிரி இடித்து கட் பண்ணி வச்சுருக்கிற பூவு, காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா சொல்ல வதக்கிக்கலாம். இது இந்த மாதிரி மழை காலங்களுக்கு வாரத்தில் ஒரு நாளாவது இதை வச்சு சாப்பிடுங்க. சுகர் இருக்கிறவங்க அடிக்கடியே சாப்பிடலாம். சுகர் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணும். சளி, இருமல், காய்ச்சல் இதுக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமானது. சின்ன பிள்ளைகளே இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுத்து கலக்கிடுங்க. இப்போ நான் நல்லா வதக்கினது பார்த்திங்கன்னா குழம்பு மசாலா. இதில் முள்ளெல்லாம் எடுக்க வேணாம். முள்ளெல்லாம் ஒன்றும் செய்யாது, பச்சையாகவே சாப்பிட்லாம். இந்த தூதுவளையிலெல்லாம் முள்ளெல்லாம் நம்ம எடுக்காமலே இந்த மசால் வடையெல்லாம் போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிக்கலாம். இந்த அளவு நல்லா மசால் வடை போய் வதக்கினோடனே நல்லா ஒரு 2 தக்காளியை மிக்சியில் 1-2 தட்டி போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம உப்பும் போட்டுட்டோம். கொஞ்சமாக புளியும் கரைச்சி விட்டு இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் நல்லா தொக்கு மாதிரி கட்டியாக வச்சிங்க அப்படின்னா தான் கசப்பு இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை தெரியும். இப்போ நல்லா கொதித்து வற்றி வரட்டும். சூப்பராக தக்கன்னு எண்ணெயெல்லாம் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் வேணாலும் வச்சுக்கோங்க, இல்லை இதை விட கட்டியாக வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனால் இதை விட தண்ணியாக மட்டும் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை மட்டுமே போட்டு நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஆனால் லைட்டாக கசப்பு இருக்குதுங்க. டேஸ்ட்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் ஆல் ஆப்ஷன் போட்டுட்டு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.